டங்ஸ்டன் ஆலை அமைப்பது தொடர்பாக முதலமைச்சர் சொல்றாரு, எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, உங்களுடைய நாடாளுமன்ற அவரும் சொல்றாரு, இந்த மாதிரி நாங்கள் இசைவு தெரிவிக்கல. ஆனால் தீர்மானத்தில் விவாதத்தில் பங்கேற்றிருக்கிறாரு அப்படின்றது கருத்தில் இருக்குது. இல்லை, இப்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மிஸ்டர் சுபாஷ். அதாவது டங்ஸ்டன் பொறுத்தவரையில் ஒரு ரேர் மெட்டல், ஒரு ரேர் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கனிமம், அதாவது ஆங்கிலம் சொன்னால் எலிமெண்ட்ன்றது கனிமம். அதனுடைய இந்த மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3550 டிகிரி செல்சியஸ். அதாவது உங்களுக்கு ஹாலஜன் பல்ப்ஸு, அதே போன்று நிறைய பேர் தெரியாது இதெல்லாம். டங்ஸ்டன் சொல்லுவாங்க. டங்ஸ்டன் நான் கெமிஸ்ட்ரின்றதுனால நான் சொல்கிறேன். நான் ஹாலஜன் பல்ப்ஸ், அதே போன்று இது சோடியம் வேப்பர் லேம்ப், இந்த மாதிரி நிறைய அளவுக்கு எல்லாமே இந்த டங்ஸ்டன் இதை பயன்படும். இந்த ராக்கெட் விடுறதுக்கு இது ஸ்பேர்ஸு, இப்படி ஒரு மெல்டிங் பாயிண்ட் அதிகன்றதுனால அதனோட உபயோகம் அதிகம். இதில் என்ன விஷயம்னா, சிம்பிளாக சொல்லிடுறாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்கள் விரோத எந்த ஒரு நடவடிக்கைகளிலிருந்து மத்திய அரசால் எடுக்கப்பட்டால் அது எடுப்பதற்கு முன்னால் கூட ஆரம்ப கட்டத்திலேயே, அதாவது அபினிஷம் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப கட்டத்திலே அதை எதிர்த்து முழுமையான மக்கள் நலனை பாதுகாக்கின்ற ஒரு அரசு அது அம்மாவுடைய அரசு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இந்த டெல்டா பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக உருவாக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது திமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு நீத்தெல்லாம் கையெழுத்திட்டு அதை சின்னாபின்னமாக்குகின்ற முயற்சியெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் இதில் உள்விகாரம் என்னன்னு சொன்னோம்னா, மாலிபிடினம் சொல்லிட்டு ஒரு மெட்டல், அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 டிகிரி செல்சியஸில் உருகக்கூடிய ஒரு மெட்டல். இது ஒரு அபண்டன்ட்டாக இருக்குது. இது ஒரு குடும்பம், அந்த குடும்பம் யாருன்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா? அந்த குடும்பம் அமெரிக்காவில் ஒரு கம்பெனியோட ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த இடத்துல மாலிபிடினம் அதை அவங்க எடுத்து கொடுவாங்க. மாலிபிடினம்ன்றது அதுவும் பல்வேறு வகையில் ஒரு ஹெவி மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால பல விஷயங்கள் பல இது உபயோகம் இருக்கிற நிலையில் அதை எய்ம் பண்ணி இருக்குது இந்த ஆளும் அரசாங்கம். ஆனால் அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அந்த டங்ஸ்டனுக்கு உரிமை கொடுத்தா அடுத்தது என்ன பண்ணுவாங்க, மாலிபிடினத்துக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, மாநில அரசு முழுமையாக அதை எடுக்கும். ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சதி வலையை இது ஒரு குடும்பம் மாலிபிடினத்தை வச்சு சம்பாதிக்கின்றதுக்காக டங்ஸ்டனை முதல்ல அவங்க அலோவ் பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்ததன் விளைவு. ஆனால் தும்பை விட்டு வாழ பிடிப்பது போல மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகுதான் இது நானும் ரவுடிதான்ற மாதிரி இவங்க இப்போ வெளியே வேஷம் போட்டு எதிர்க்கிற மாதிரி இப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ அது ஆர்குமெண்ட் எந்த அளவுக்கு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் பொதுச்செயலாளர் பிரசன்ட் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். இது என்னன்னா, இப்போ ஒரு அண்ணன் தங்கச்சி, இது முக்காசி பேர் தெரியாது. இது திருமதி கனிமொழி ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் போடுறாங்க. அந்த ட்வீட் போடுறதை வச்சு என்ன பண்றாங்க, ஊராட்சி கூட்டம் நடக்குது. அது சப்சிக்வெண்டா இதுல ஊராட்சி கூட்டம் நடந்து இந்த ஆகஸ்ட்ல கனிமொழி கூட்டம் போட்ட உடனே இது பாத்தீங்கன்னா இது அட்வான்டேஜ் ஒரு திமுக கடுமையாக எதிர்க்கிறது கனிமொழின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, இவரு யாரு மூர்த்தி அனுப்புறாரு, அந்த மாவட்ட அமைச்சரை மூர்த்தி அனுப்பி அங்க பேச்சுவார்த்தை நடக்குது. இவ்வளவோ நடக்குது. நாங்க கேட்கிறோம், 10 மாசத்துல என்ன செஞ்சீங்க நீங்க? 10 மாசத்துல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா மக்களோட போக்குகள்லாம் கடைபிடிச்சுக்கிட்டு மக்களுடைய கிளர்ச்சி எழுந்த பிறகுதான் முழுமையான அளவுக்கு இந்த அரசை பொறுத்தவரை இன்னைக்கு சட்டமன்றத்தில் இந்த ஒரு மசோதாவை இன்னைக்கு நிறைவேற்றிருக்குது. அதனால எங்களுடைய கருத்து, மக்கள் விரோத செயல்பாடு கருத்தை பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் ஆணித்தரமா சட்டமன்றத்தை எடுத்து வச்சாரு. அதே போல ஸ்டாலினை பொறுத்தவரை அந்த புழுகு ஆகாச புழுகுன்றது போல இன்னைக்கு அவர் நாடாளுமன்ற மேலவையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற திரு தம்பிதுரை அவர்கள் மீது ஒரு குற்றம் சொல்ற ஒரு ட்வீட் போட்டது. அதற்கு பதில் சொல்லிட்டார் தெளிவா. இது இப்ப நாட் பர்டிகுலர் டு ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட், நாட் பர்டிகுலர் டு பர்டிகுலர் ஏரியா. ஒரு பொதுவா இந்த ஏல முறையை கொண்டு வரணும் அடிப்படையில் இந்தியா முழுக்க, தமிழ்நாடு கிடையாது, இந்தியா முழுக்க கொண்டு வரணும் அடிப்படையில் அதுக்கு தான் டங்ஸ்டனுக்கோ வேற எதுக்குமே ஆதரவு தரல. அதுவும் குறிப்பா இந்த ஏல முறை இல்லாம இன்னைக்கு இந்த ஆளும் இந்த அரசாங்கம் முழுமையான அளவுக்கு ஒரு கனிம வளத்தை சுருண்டுகிறது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற வகையில் தான் அவருடைய பேச்சு இருந்தது. நான் கேட்கிறேன், இப்ப நாங்க ஒரு கர்நாடகா பொறுத்தவரை 205 டிஎம்சி தண்ணீர், அதாவது கெசட் நோட்டிபிகேஷன் வெளியேற்றாச்சு,
நமக்கு ட்ரிபியூனல் அவார்டு கொடுத்தாச்சு, உச்ச நீதிமன்றம் இது அவ்வளவும் சொல்லி கூட கர்நாடகா வந்து அசைந்து கொடுக்காமல், மத்திய அரசு அசைந்து கொடுக்காமல் இந்த சூழ்நிலையில 37 எம்பிக்கள் வந்து 28 நாட்களுக்கு மேல பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சாங்க. அன்னைக்கு அவர் செந்தில் கூட அன்னைக்கு வந்து எம்பியா இருந்தார். அன்னைக்கு தெரியும் அவருக்கு. ஏன் 10 மாசம் ஏன் அதை ஸ்தம்பிக்க வைக்கல? நீங்க அதற்குரிய நடவடிக்கை ஏன் நீங்க எடுக்கல? ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து நீங்க வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே. நாங்க கோர்ட்டுக்கு போனோம்ல, உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம்ல. இது அந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அதை வந்து நிறுத்தி இருக்கணும்ல. ஸோ எந்த வகையிலையும் அது தடுத்து நிறுத்துவதற்கு எந்தவித ஒரு முயற்சி எடுக்காம மக்கள் கிளர்ச்சி ஆன உடனே இது போன்ற ஒரு என்னமோ வந்து ஒரு போலியான ஒரு பிம்பத்தை வந்து இவர் ஏற்படுத்தினா மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஆமா, அப்ப எழுத கடிதம் வெளியிட்டோம். அதுல என்ன ரகசியம் இருக்கு? அது ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல் கிடையாது. அது ஒரு 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 உள்துறை சம்பந்தப்பட்டு ஒரு ராணுவம், ஒரு காவல்துறை, அதே போன்ற நாட்டினுடைய இறையாண்மை, நாட்டினுடைய பாதுகாப்பு, ஒரு மாநிலத்துடைய பாதுகாப்பு, இது சம்பந்தமாக ஒரு அரசு, மாநில அரசு, மத்திய அரசு கடிதம் எழுதினால் மட்டுமே அது வெளியிடக்கூடாது. ஏன்னா அது ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல், அது ஹைலி கான்ஃபிடென்ஷியல். ஆமா, அது இது வந்து கான்ஃபிடென்ஷியலிட்டி லெட்டரே கிடையாது இல்ல. அப்படின்னா பொதுமக்களுக்கு ட்விட்டர்ல ஸ்டாலின் போடுறாரு, ஏன் ட்விட்டர்ல ஸ்டாலின் அந்த கடிதத்தை வெளியிட மாட்டேன்றாரு? அது தெரியணும். அது பொதுச் செயலாளர் அது சட்டமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு கூட அந்த பதில் கிடையாது. அது பூச்சொல்லிட்டா, கும்மாளமிட்டா எல்லாம் உண்மை வந்து பொய் வந்து உண்மையாயிடுமா? ஏன்னா பொய் தான். இந்த வாய்மை அரசு கிடையாது, பொய்மையே அரசாங்கம்னா அது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். அது இல்லைங்க, இப்போ எங்களை பொறுத்தவரை சரி, மக்களோட போக்கு வந்து நாங்கள் இப்போ எதிர்கட்சி ஒரு கடுமையான அளவுக்கு குரல் கொடுத்து, கடுமையான அளவுக்கு கண்டனம் தெரிவித்து, ஒரு ஜனநாயக ரீதியில் வந்து சட்டமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு தூண், மூன்றாவது ஒரு முக்கியமான தூண் ஜனநாயகத்தில் இருக்கிற சட்டமன்றம், அதை எழுப்பி மக்களுக்கு தெரிவிச்சாச்சு. ஆனால் இந்த ஆளும் இந்த விடியாத அரசை பொறுத்தவரை அது முழுமையாக வந்து தடுக்க வேண்டியது, சட்ட ரீதியான போராட்டங்கள் எடுக்க வேண்டியது இந்த மாநில அரசு, இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தினுடைய கடமை. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.